வணக்கம் நண்பர்களே. இன்று உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையான பயணத்தை பற்றி பேசப் போறோம். அது நமக்கு எளிதானதும் அல்ல, ஆனால் நம்மை முழுமையாக மாற்றக்கூடிய ஒன்றும்தான். அதுதான் நோஃபேப். முதல்ல ஒரு உண்மையை சொல்லணும். நம்மள பார்த்தால் பலருக்கும் உள்ளே ஒரு ரகசிய போராட்டம் நடந்து கொண்டுதான் செய்வோம். நண்பர்களோட இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன போராடுறோம்னு நம்மள தவிர யாருக்கும் தெரியாது. அந்த உள்ள கலக்கத்தை அதிகமாக உருவாக்குறது அதிகமான காம தூண்டல்கள், வீணான பழக்கங்கள், கட்டுப்பாடில்லாத உடல் ஆசைகள். நாம் எண்ணறியாம ஒரு சின்ன ஆசைக்காக நம்ம உயிர் சக்தியையே வீணாக்குறோம். ஒரு நிமிஷ சந்தோஷத்துக்காக ஒரு நாள் முழுக்க இருக்கும் ஆற்றலை நம்மால களைத்து விடுறோம். அதுவே மெதுவா நம்ம மனசையும் உடலையும் பலவீனப்படுத்துது. இது ஒரு சாதாரண பழக்கம் இல்ல. உண்மையை சொல்றேன், இது ஒரு ரகசிய அடிமைத்தனம். நம்ம ஆற்றல, தன்னம்பிக்கைய, உடலின் வலிமைய மெதுவா சுரண்டி கொண்டே இருக்கும் ஒரு பழக்கம். தினத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 3 தடவை, பிறகு தினத்துக்கு 3 தடவை. அப்படி நம்ம வாழ்க்கையை உலுக்கிவிடும் ஒரு தீய சுழற்சியில் நம்மளை தள்ளிவிடும். அதனாலதான் நோஃபேப் ஒரு சாதாரண முடிவு இல்ல. அது நான் என் வாழ்க்கையை மீட்டுக்கிறேன்னு சொல்ற ஒரு புரட்சி. முதலாவது மாற்றம், மன அமைதி. நீங்க சில நாட்கள் இந்த பழக்கத்திலிருந்து தூரமா இருந்தாலே உங்க மனசு தெளிவா துவங்கும். உள்ளே ஓடும் சத்தம் குறையும். எதுக்கு முன் போறேன்னு புரிய ஆரம்பிக்கும். அதிக காம உணர்வு, குழப்பம், முடிவு எடுக்க முடியாமை, தோல்வி, இந்த சங்கிலி உடைஞ்சிடும். 2. ஆற்றல் அதிகரிப்பு. நம்ம உடலோட உயிர் சக்தி நம்ம உடல் தயாரிப்பதிலேயே மிகவும் மதிப்புள்ள ஒன்றுன்னு தெரியுமா? அதை வீணடிக்காம சாமர்த்தியமா கட்டுப்படுத்தினாலே நம்ம ஆற்றல் மாற்றமா வரும். நாளைக்கே உணர்வீங்க. காலையிலே சீக்கிரம் எழுவீங்க. சோர்வு குறையும். உடல் மொழி செம்மாகும். கண்களில் ஒளி வரும். பேசுற போது நம்பிக்கையே ஒலிக்கும். 3. முகத்தில் பிரகாசம். நோஃபேப் ஆரம்பிச்ச சில நாட்களுக்குள் முகத்தில் ஒரு சின்ன ஒளி தெரியும். சோர்வு, கருப்பு வட்டம், தோல் மங்கலாக இருப்பது குறையும். கண்கள் கூர்மையா நிமிர்ந்து பார்ப்பது போல இருக்கும். அதை மற்றவர்கள் கூட கவனிப்பாங்க. நீ இப்போ ஏதோ வேற லெவல் மாதிரி இருக்கேன்னு சொல்வாங்க. 4. ஆண்மையின் மீட்பு. இது மிகவும் முக்கியம். நீங்க எவ்வளவு தடவை உங்க சக்தியை வீணடிக்கிறீங்கோ அதுவளவு உங்க இயற்கையான ஆண்மை குறையும். ஆனா நோஃபேப்ல சில வாரங்கள் தாங்கினாலே உங்க உடல் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும். நடை, உரை, சுவாசம், உடல் மொழி எல்லாமே வலிமையா மாறும். உங்க குரல் ஆழமா ஒலிக்கும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு எடை வரும். 5. மனக்கட்டுப்பாடு. ஏன்னா நீங்க உங்க மிக சக்தி வாய்ந்த ஆசையை அடக்கி இருக்கிறீங்க. உங்க மனசு புரியும், இவன் சக்தி வீணாக்குறவன் இல்ல, இவன் தன்னையே கட்டுப்படுத்துறான். இவனுக்கு பெரிய குறிக்கோள் இருக்கு. அதனால நீங்கள் எந்த விஷயத்திலும் விரைவா முடிவு எடுக்க மாட்டீங்க. முடிவு எடுத்ததா உடனே செயல்படுத்துவீங்க. 6. குறிக்கோள் மீது கவனம். நோஃபேப் ஆரம்பிச்சவங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையான விஷயம் நடக்கும். கவனம் திரும்பிவிடும். நீங்க 10,000 தடவை பார்த்த அந்த வீணான படங்கள், அந்த கற்பனை, அந்த ஆசை அனைத்தும் மறைந்துவிடும். அதுக்கு பதிலா வேலை, உடற்பயிற்சி, பணம் சம்பாதித்தல், குடும்பம், எதிர்கால திட்டம், இது எல்லாமே தெளிவா, வலிமையா, அவசரத்தோட தெரிய ஆரம்பிக்கும். 7. பெண்கள் மீது அணிபேக்கான மாற்றம். இது எல்லாருக்கும் நடக்கிற மிகப்பெரிய மாற்றம். முன்பு பெண்களை ஒரு உடல் பார்வையால் தான் பார்த்திருக்கலாம். ஆனா இப்ப வாழ்க்கையை அளவுகோலாக பார்த்து மதிப்புடன் பேசுவீங்க. அதனால்தான் பெண்களும் உங்களை அலட்சியப்படுத்த மாட்டாங்க. நீங்க தேடாம பல உறவுகள் உங்களோட வாழ்க்கை நோக்கி வரும். 8. உங்கள் சுயமரியாதை 10 மடங்கு அதிகரிக்கும். முன்பு ஒவ்வொரு தவறும் பிறகு மனசு குற்ற உணர்வோட நிறைஞ்சிருக்கும். நான் ஏன் இதை விட்டுட முடியல? நல்லா இருக்க வேண்டாமா? என் மனசு இத்தனை பலவீனமா? ஆனா 10, 20, 30 நாட்கள் கடக்கும்போது நீங்க உங்களை பற்றி பெருமை அடைவீங்க. நான் என்னை வெற்றிகரமா கட்டுப்படுத்திட்டேன். என் வாழ்க்கையை நான் பிடிச்சிருக்கேன். நான் தோல்வி அல்ல, நான் ஒரு வீரன். நோஃபேப் இது தடையில்ல, இது உங்க மாற்றம். நீங்க இன்று ஒரு தடவை முடிவு எடுத்தா போதும். சில நாட்கள் கடினமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வரும் வலிமை உங்க வாழ்க்கையே மாற்றும். இது உடலை மட்டும் மேம்படுத்துறது இல்ல. இது மனம், ஆற்றல், குணம், ஆண்மை, வாழ்க்கை, நோக்கம் எல்லாத்தையும் மறுபடியும் உருவாக்குறது. நண்பா, உங்க வாழ்க்கை ஒருத்தரால மாற்றப்படாது. நீங்க தான் மாற்றணும். நீங்க தான் புதுசா பிறக்கணும். இன்று ஒரு முடிவு எடுத்துட்டு இதை நிறுத்துங்க.
உங்க சக்தியை வீணடிக்காதீங்க. உங்க எதிர்காலம் உங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. இது உங்க வாழ்க்கை, உங்க ஆற்றல், உங்க ஆண்மை. இதையே பாதுகாத்துக்கோங்க. நீங்க நினைக்கிற உயரம் எல்லாம் நீங்க அடைவீங்க.